அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி திதி நேரம் எப்போது வருது, எந்த நாளில் நம் வழிபாடு செய்யலாம், வராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக திருமணம் கைகூடி வருவதற்கு, நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழிலில் முன்னேற்ற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்தந்த மாலையை வராகியம்மனுக்கு நீங்கள் போடும் பொழுது நிச்சயமாக வராகியம்மன் மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த செயல் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இந்த மாசி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி எந்த நேரம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேய்பிறை பஞ்சமி எந்த தேதினா 17/2/2025 அதிகாலையிலேயே 1:59 மணி வரைய சதுர்த்தி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மணி மேலே இருந்து தேய்பிறை பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது. 17/2/2025 திங்கட்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி திதி இருக்கிறதுனால தாராளமாக நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். இப்போ ஒரு சில பேருக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எங்களுக்கு இரவு நேரம் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்ய பிடிக்கும், அதுதான் நாங்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 17/2/2025 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு தாராளமாக செய்யலாம். நாளைய தினம் முழுவதுமாகவே பஞ்சமி தீதி இருக்குது, அதனால் தாராளமாக வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதமுமே தேய்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு வராகியம்மனை வழிபாடு செய்கிறது வழக்கமாகவே ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி என்று இந்த முறைகள் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அனைத்தும் நிறைவேறுவதற்கு வராகியம்மன் அருள் புரிவாங்க. எந்த திதி நேரம் எல்லாம் சொல்லிட்டேன், அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்படி வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக இந்தந்த பொருள்லாம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த பொருளை நீங்கள் வைங்க. முக்கியமாக கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட வடை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு வைங்க. அதே மாதிரி பனங்கருப்பட்டியில் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொருள் உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சு வைங்க. அதைவிட மிக முக்கியமாக கிழங்கு வகைகள் வராகியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது பூமியில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களுமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிழங்கு வகைகள் கிடைச்சா நீங்கள் அதை சமைச்சு நீங்கள் வையுங்க. நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி, வராகியம்மனுக்கு முக்கியமாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை நீங்கள் வையுங்க. சிவப்பு நிற ரோஜா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, இந்த மாதிரி வைங்க. அதை தொடர்ந்து சங்குப்பூ அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பூவும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தாராளமாக அம்மாவுக்கு நாளைய தினம் பூக்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போல் நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி நாளை நிச்சயமாக நாம் எல்லாருமே பஞ்சமுக தீபம் ஏற்றுவோம். ஒரு சில பேர் ஒரு விளக்கு அதில் 5 முகம் வச்சு திரி போட்டு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஏற்றுறது ஏற்றலாம். இல்லைன்னா 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க. தேய்பிறை பஞ்சமினால் முக்கியமாக நம்முடைய கஷ்டங்கள் தேய்வதற்கு, நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நாளைய தினம் தேங்காய் தீபம் ஏற்றுவது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் என்ன பண்ணுறீங்கன்னா, யாராவது ஒருவருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி திதினால் வராகியம்மனுக்காக நீங்கள் இந்த மாதிரி மலர்கள் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடைபெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, விரலி மஞ்சள் இருக்கும்ல, அதை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்க. விரைவிலேயே திருமணம் நடைபெறும். அதே மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் தொல்லை, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிறை பஞ்சமி என்று வராகியம்மனுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான
புதுசாக இருக்கக்கூடிய ஏலக்காயை வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் மாலையாக கோர்த்து வராகி அம்மனுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. இது வந்து நல்ல ஒரு பணம் காசு இதெல்லாம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏலக்காயை நீங்கள் மாலையாக தொடுத்து நீங்கள் அம்மாவுக்கு போட்டுகிட்டே வாங்க. ஒவ்வொரு பஞ்சமி அது ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. 5 பஞ்சமி 7 பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே வாங்களேன், ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப மருத்துவத்துக்காக செலவு செய்வாங்க. ஒரு கஷ்டமான நிலை, தீராத நோயால் கஷ்டப்பட்டு வர்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, லவங்க மாலை கட்டிட்டு நீங்கள் வராகி அம்மனுக்கு சாத்திட்டே வரும்போது நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள், விரலி மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு இது 3யுமே வந்து நீங்கள் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா நீங்கள் மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு இதை 3யும் மாற்றி மாற்றி கட்டிகிட்டே வந்து அது மாலையாக நாளைய தினம் நீங்கள் போடுங்க. அது வந்து எத்தனை எண்ணிக்கைனா அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் மாலையாக தொடுத்து போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாலை எல்லாத்தையுமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வராகி அம்மனுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வாங்களேன், உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நிறைவேறும். தேய்பிறை பஞ்சமி இருக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்களேன் முழு மனதோட. நிச்சயம் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொடுப்பாங்க வராகி அம்மன். முழு மனதோட முழு நம்பிக்கையோட வராகி அம்மனை வழிபாடு செஞ்சு பாருங்களேன், நல்ல பலன்கள் உங்கள் வீடு தேடி கதவை வந்து தட்டி இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கொடுப்பாங்க. வராகி அம்மனை பொறுத்தவரைக்கும் உண்மையான ஒரு சத்தியமான ஒரு முழு மனதோட நீங்கள் வேண்டிக்கோங்களே, கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு இதுதான் நீங்கள் கேட்குறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. வராகி அம்மனுக்காக 12 திருநாமம் இருக்குது, அந்த பேரை சொல்லி வழிபாடு செய்யுங்க. வராகி அம்மன் மூல மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அப்படின்னா பஞ்சமி தாயே போற்றி, வராகி அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க. மந்திரங்கள் சொல்லும் பொழுதுதான் நமக்கு வழிபட்ட பலன் அப்படியே நல்லா கிடைக்கும். நமக்குமே ஒரு திருப்திகரமான மனநிலை நமக்கு அமையும். நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யுங்க, நன்மையே நடக்கும். நன்றி.